ஹாய், வணக்கம். இன்னைக்கு என்ன கதை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன்னா, பேய் கதை. இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது ஒரு ஃபேமிலி. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே சுத்தமாக லவ் கிடையாது. ஏன் லவ் கிடையாதுன்னா, அவங்க வீட்டில் வந்துட்டு கட்டாயம்னு சொல்ல முடியாது. அந்த அந்த டைம்லலாம் வந்துட்டு வீட்டில் சொல்கிற பையனை கட்டிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டைம். சரிங்களா, அவங்களும் வீட்டில் வந்து சொல்கிறாங்க, இவன் தான் உன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பிடிக்கலைன்னா வந்துட்டு நம்ம அப்போவே வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லி சண்டை கூட போட்டுடலாம். பிடிக்காமல் எதுக்கு அந்த லைஃப் வாழணும்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு ஓகே பிடிக்காமல் அவங்க வீட்டில் வந்துட்டு வேணும்னு சொல்ல முடியாமல் அந்த அக்காவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயம். வீட்டில் சொன்னால் என்ன பண்ணுவாங்களோ, வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்காவுக்கு வந்து சுத்தமாகவே அவங்களை பிடிக்கல. அவர் வந்துட்டு ஆனால் அவங்க ஒய்ஃபை வந்து நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தார். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி டைமில் அவருக்கு என்னென்னா, அவருக்கு வந்து ஜாப் வந்து வெளிநாட்டிலேருந்து கிடைக்கிது. சரி, நான் வெளிநாட்டு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லவும், சரி சந்தோஷம் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. இவரும் என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே நம்ம ஃபேமிலி வந்து இன்னும் நல்லா பார்த்துக்கணும், நம்ம ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் இல்லைன்னா நம்ம இஷ்டம் தானே, ஜாலியாக இஷ்டத்துக்கு இருக்கிறது, ஜாலியாக சுற்றுறது, இன்னும் ஒரே ஜாலியாகிடுச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஜாலியாக வெளியே போகிறது, நைட் டைமில் அவங்க இஷ்டத்துக்கு வெளியே சுற்றுறது. ஏன்னா கேட்கதான் யாரும் இல்லை, எங்கே போகிற எங்கே வர யாருமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவும் அவங்க வேற ஊர், அவங்க மாமனாரும் கூட இல்லை. ஸோ அதனால வந்துட்டு அவங்க இஷ்டம் தான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஜாலியாக சுற்றுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு மனைவினா எப்படி, அதுக்காக வந்து இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல வரல. பட் சில பேர் வேலைக்கு போவாங்க, ஆனால் இந்த அக்கா வந்து வேலைக்கு போகலை. அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அனுப்புகிற காசை வந்துட்டு வெட்டித்தனமாக யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இப்படியே போயிட்டுருக்கு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, ஒரு பையனை மீட் பண்ணுறாங்க. அந்த பையனை மீட் பண்ண உடனே அந்த அக்காவுக்கு வந்துட்டு அவங்க கூட பழக அவனை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் பிடிக்கல, ஆனால் இவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்க கூட பிடிச்சதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் தான் ஊரில் இல்லை. இந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, இஷ்டத்துக்கு வந்துட்டு அந்த பையன் கூட சேர்ந்துட்டு ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறாங்க, பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க மாமியா வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு கூட இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இந்த அக்காவுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி தலைவலியாக இருந்துட்டு ரொம்ப வாமிட்டாக வந்துட்டு இருந்திருக்கு. அவங்க மாமியார் இருந்துட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரூம்குள்ளே வந்து கதவை சாத்திட்டு அந்த கள்ளக்காதல், அதாவது இப்போ இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி எனக்கு வாமிட்டாக வருது, ஏனே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், அவன் ஒருவேளை நீ மாசமாக இருப்பியோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து தோணுது, ஒருவேளை இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்னன்னா செம்ம பயம். ஏன்னா மாமியார் வீட்டில் இருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்கு சரியான பயம் வந்துடுச்சு. அதனால உடனே அந்த அக்கா வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி வா நம்ம போயிட்டு ஏதாவது பண்ணலாமா, இல்லை ஏதாவது வந்துட்டு ஐயோ வரமாட்டேங்குதே, சரி வா போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அக்காவை கூப்பிட்றாங்க. ஆனால் அது வந்து நைட் ஆகிட்டு. அக்காவை வா போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் அது இருட்டிருச்சு. ரொம்ப லேட்டானால் கண்டிப்பாக மாமியை என்னாச்சு ஏதாச்சுன்னு கேள்வி கேட்பாங்கள்ல. அதனால அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, நீ வா ஊருக்குள்ளே ஒரு பாட்டி இருக்காங்கள, அவங்க கிட்ட போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோடனே அந்த பாட்டியும் வந்துட்டு அந்த அக்கா வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தோன்னே அந்த அக்கா வந்துட்டு மாசமாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சொல்லிட்டாங்க. நீ வந்துட்டு இப்போ 3 மாதம் இருக்கமா, ஏன் இவ்வளோ நாள் தெரியலையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி கேட்கவும், எனக்கு தெரியலை, நான் எப்படி வந்துட்டு இப்படி ஆனு தெரில. அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறான், இந்த குழந்தை எங்களுக்கு வேணாம், நீங்கள் கலைச்சி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கும் போது, எதுக்காக கலைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை இப்போதைக்கு இவளுக்கு உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து கலைங்க, சொல்கிற வேலையை மட்டும் பண்ணுங்கள், அதுக்கான காசு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்துட்டு சரி கலைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே இப்போவே கலைச்சிடலாம். ஏன்னா அந்த பாட்டி
அந்த பாட்டி சொல்கிறாங்க இப்போவே கலைச்சிடலாம், ஏன்னா இன்னும் நாட்கள் போச்சுன்னா இன்னும் பேபி வந்து ரொம்ப வளர்ந்துரும், அதனால வந்துட்டு இப்போவே கலைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இப்போவே கையோடய கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பாட்டி வந்துட்டு அந்த அம்மாவை வந்துட்டு படுக்க சொல்லி அந்த கருவை வந்து கலைச்சி அந்த கருவை வந்துட்டு வயிற்றுலேருந்து வெளியே எடுத்துட்டாங்க. அதாவது அந்த என்னால் டீட்டெயிலெல்லாம் சொல்ல முடியலைங்க, சொல்லவும் தெரில. வயிற்றுல இருந்துட்டு அந்த கரு ரொம்ப இதாக தான் இருக்கும் சரிங்களா. அது வந்து வளராமல் அந்த முட்டை மாதிரி இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, கரு முட்டைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கும். அந்த கரு முட்டையை வந்துட்டு எடுத்துட்டாங்க வயிற்றுலேருந்து. எடுத்ததுக்கப்புறம் அந்த அக்காவுக்கு வந்து பிளட்டு ரொம்ப லீக் ஆகுது. ½ அன் ஹவரில் சரியாயிரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அக்காவை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு, ஆனால் நைட் ஆயிருச்சு. அவங்க மாமியை வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணவும் அவங்க வந்து சமாளிச்சிட்டாங்க, இல்லை ஃப்ரெண்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து அவங்க மாமியாட்ட வந்து சமாளிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பாட்டி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் வந்துட்டு கரு முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு எங்கேயாவது கொண்டு போயிட்டு புதைச்சிருமா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி வந்து பத்திரமா ஒரு கொடுக்குறாங்க, ஒரு பைக்கில் வச்சு கொடுக்குறாங்க. இந்த அக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அவங்க வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க போயிட்டே இருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஒரு 12 மணி பக்கம் வந்துடுச்சு. வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அவங்க, அதாவது அந்த கள்ளக்காதலன் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதில் வண்டி தெரியாமல் விட்டு இப்படி மேலே ஏற்றும் போது அந்த கரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 மாதம் கரு, அது வந்து தவறி கீழே விழுந்துருச்சு. அவளும் வந்துட்டு பார்த்துட்டா, ஐயோ கீழே விழுந்துருச்சேன்னு. ஆனால் அவளுக்கு என்னன்னா, எங்கே போய் இந்நேரத்தில் வந்து நம்ம புதைக்கிறது, நம்ம மாமியாக்கு தெரிஞ்சால் நம்மளை கொன்றுவாங்க, பரவாயில்ல இது போனால் போட்டும் சொல்லிட்டு அந்த அவன்கிட்ட கூட சொல்லாமல் இவங்க மட்டுக்குள்ள அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. அந்த லவ் பண்ணுற பையன்கிட்டயும் அவங்க சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம், சொன்னால் வந்துட்டு அவன் வந்து எடுத்து இந்நேரத்தில் எங்கே போய் புதைக்கிறதுன்னு தெரியல. அதனால வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு சரி போயிடலாம், அமைதியாக போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கும் போயிட்டாங்க. அவன் வந்துட்டு நீ எப்படியே சேஃப்டியாக இது பண்ணிடுவேன்னு கேட்கும். அந்த அக்கா அதெல்லாம் நான் பண்ணிப்பேன். அக்கா வந்து அவன்கிட்ட சொல்லி அவனை வந்து அமுச்சு வச்சிட்டாங்க. இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா அமைதியாக போயிட்டு குளிச்சுட்டு, ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ரத்த ஸ்மெல் அடிக்கும்ல, அதனால் போயிட்டு அந்த அக்கா குளிச்சுட்டு நார்மலாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அதனால என்ன நடக்குதுன்னா, அந்த கரு வந்து கீழே விழுந்துருச்சு ஓகேங்களா. ஆனாலும் வந்து காலையில் வந்துட்டு அவங்க ஜஸ்ட் சும்மா அந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து ஸ்மெல்லு வரும்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து பேக்கை வந்து துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போது அந்த கரு வந்து அந்த பைக்குள்ளே இருக்குங்க. பார்த்தோன்னே இந்த அக்காவுக்கு சரியான ஷாக்கு. நேற்று தானே கீழே விழுந்துச்சு, பார்த்தா என்னோட கரு வந்துட்டு இப்படி உள்ளே வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான ஷாக்கு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே வந்துட்டு அவங்க அந்த லவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ரொம்ப பயம் வந்தோடனே லவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் அட்டனே பண்ணலை. அவர் கால் பண்ணி அவங்களும் கால் பண்ணி பார்க்குறாங்க, அட்டன் பண்ணவே கிடையாது. அப்புறம் அவங்க மாமியா வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவங்களே வந்துட்டு அந்த கருவை வந்து பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது தெரியாமல் அவ்வளோதான் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சோடனே அவ்வளோதான் சரியான பிரச்சனையாகி அந்த கரு ஆனால் புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்துட்டு வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. நீ என் பையனுக்கு நீ வேண்டாம் நீ போன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அப்போ அந்த அக்கா வந்துட்டு சரி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலன் கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவன் ஃப்ரெண்டு, அதாவது அந்த காதலன் தெரிஞ்ச ஒரு பையனுக்கு கால் பண்ணி எங்கே அப்படின்னு அவன் கேட்கும் போது அவன் வந்து இறந்துட்டான், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுருந்துருக்காங்க. அவர் வந்து இறந்தே போயிட்டாங்க. அது எந்த டைமில் தெரியுமாங்க, அவங்க வந்துட்டு அந்த கருவை பார்த்த உடனே கால் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த கால் பண்ண அந்த செகண்ட் தான் வந்து அவர் இறந்தே போகிறாரு. அவர் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பின்னாடி காருக்காரை வந்து அவனை அடித்து அந்த இடத்துல அவர் வந்து இறந்துட்டார். இதை வந்துட்டு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கருவுங்கிறது வந்துட்டு வந்து கடவுள் கொடுக்குற ஒரு உயிர். அதை வந்து நம்ம வந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது. இது வந்து பேய் கதைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு மாதிரி கதைங்க, பேய் கதைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எங்கேயும் பேயெலாம் இல்லை, இது ஏதோ கருமா வந்து அடித்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த அக்கா யாருமே இல்லாமல் அனாதை ஆகிட்டாங்க, இது தேவையா? ஸோ அவ்வளோதான். இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.